இந்த தாக்குதலை பொறுத்தவரையில் இந்த தாக்குதலுக்காக அமெரிக்கா இந்தியாவினுடைய போர்ட்டை தான், இந்தியாவினுடைய பகுதிகளை தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. துருக்கி ஈரானுடைய ரொம்ப நெருங்கிய நண்பன் தான். ஆனால் துருக்கியில் இருக்கக்கூடிய ராணுவ தளம் என்பது அமெரிக்காவுடைய பேஸுங்கிறதுனால அமெரிக்காவுடைய பேஸை நோக்கி துருக்கியிலும் தாக்குதலை நடத்தி இருக்கிறது. ஈரானுடைய லெபனான்ல இருக்கக்கூடிய தூதுவராலயம் எம்பசி இருக்குதா இல்லையா, அதுல இருக்கக்கூடிய எல்லாருமே வெளியேறுங்க, 24 hours உங்களுக்கு டைம், நாங்கள் லெபனான்ல இருக்கக்கூடிய ஈரானுடைய தூதுவராலயத்துக்கு அட்டாக் பண்ண போறோம் என்று சொல்லி இருந்தார்கள். அதற்கு பதிலளித்து இருக்கிறது ஈரான். அந்த பதில் மிக காட்டமாகவும் கடுமையாகவும் இருக்கு. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக மத்திய கிழக்கிலே என்ன நடந்து வருகிறது என்கிற செய்திகளை நம்ம பார்த்து வர்றோம். பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் முழுவதும் இந்த செய்திகளை நம்ம பார்த்த அதே நேரம் தற்போது அங்கே யுத்த நிறுத்தம் ஏற்பட்டதற்கு பிறகும் அங்கே என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளை கடந்த 145 நாட்களாக மேலதிகமாக நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். இதற்கிடையில தான் தற்போது அமெரிக்க இஸ்ரேல் கூட்டு யுத்தம் ஒன்றை ஈரான் மீது தொடுத்திருக்கிறார்கள். ஈரானுடன் பாரிய ஒரு யுத்தம் நடைபெற்று வருகிற அதே நேரம் ஈரானும் பதிலடி தாக்குதல்களை உச்சமாகவும் கடுமையாகவும் நடத்தி வரக்கூடிய ஒரு சூழலை நாம் அவதானிக்க முடிகிறது. ஈரான் ஒரு நாளில் அல்லது 2 நாளில் காலியாகிவிடும், ஈராக்கை போன்று ஈரானையும் முடித்து விடலாம் என்று நினைத்தவர்களுக்கு ஒரு தேன்கூட்டுல கை வச்ச மாதிரியான ஒரு நிலையாக தற்போது மாறி இருக்கிறது. இந்த நிமிடம் வரைக்கும் ஈரான் தான் லீட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடியும். இப்படியான ஒரு சூழல்ல இன்றைக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கிறது இந்த நிமிடம் வரைக்கும் என்கிற செய்திகளை நாம் தெரிஞ்சு கொள்ள இருக்கிறோம். தொடர்ந்தும் ரஸ்மின் மயசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 யூடியூப் சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். காரணம் என்னன்னா, நம்ம 2 சேனல்லையும் ஒவ்வொரு நாளும் நிறைய அப்டேட்டுகளை போட்டுக்கிட்டு வர்றோம். அதே மாதிரி நம்முடைய வாட்ஸ்அப் சேனல், அதே போன்று டெலிகிராம் சேனல்களையும் இணையாத சகோதரர் இணைந்து கொள்ளுங்கள். நம்முடைய இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல 2 சேனல்களுடைய லிங்கும் இருக்கிறது. உடனுக்குடன் உங்களுக்கு அது சம்பந்தமான அப்டேட்டுகள் கிடைத்து விடும். இப்படியான ஒரு சூழல்ல இன்றைக்கு நம்ம ஈவினிங் நேரத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம். இலங்கையினுடைய சர்வதேச கடல் எல்லையில், இலங்கையினுடைய கடல் பரப்பு கிடையாது, இலங்கையினுடைய சர்வதேச கடல் எல்லையில் ஈரானுடைய ஒரு கப்பல் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. அந்த கப்பல்ல இருந்து சிலர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை தனி வீடியோவாக போட்டிருந்தோம். அதனுடைய மேலதிக அப்டேட்டடான செய்திகள் வெளியாகி இருக்கு. அதை முதல்ல நம்ம பார்த்துக்கணும். என்னன்னா, இன்றைக்கு இலங்கையினுடைய கடற்பரப்புல, சர்வதேச கடற்பரப்பில் காலை 5 மணிக்கு 5:06 ஆகிற போது இலங்கையினுடைய நாவல் போர்சஸுக்கு ஒரு பேரிடர் அலர்ட் ஒன்று கிடைக்குது. அவங்களுக்கு என்னன்னா, உயிர் காப்பதற்கான அலர்ட், அது எங்களை காப்பாற்றுங்கள் என்கிற அலர்ட் கிடைச்சதோட உடனே அந்த இடத்திற்கு இலங்கையினுடைய நாவல் போர்சஸும் ஏர் போர்சஸும் போறாங்க. போய் பார்க்கும்போது ஒரு கப்பல் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. அந்த கப்பல் ஈரானுடைய ராணுவ கப்பலாக இருக்கிறது. ஈரான் இந்தியாவோடு இணைந்து ஒரு கூட்டு ராணுவ பயிற்சியை மேற்கொண்டிருந்தது. இலங்கையினுடைய ராணுவ பிரிவுகளும் அதிலே கலந்து கொண்டிருந்தார்கள். இப்படி இந்தியாவோடு செய்து கொண்ட ஒரு கூட்டு ராணுவ பயிற்சிக்கு ஈரான்ல இருந்து சென்றிருந்த ஈரானுடைய ராணுவ கப்பல் திரும்ப ஈரானை நோக்கி போகிற போதுதான் இந்திய பெருங்கடலில் வைத்து தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. அந்த தாக்குதலை நாங்கள் தான் செய்தோம் என்று அமெரிக்கா சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் அமெரிக்கா ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோவை நம்முடைய டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனல்களில் போடுவோம், அதில் நீங்க பார்க்கலாம். அவங்க நீர்மூழ்கி கப்பல், ஒரு சப்மரீன்ல இருந்து அந்த அட்டாக் பண்றாங்க. நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஈரானுடைய கப்பலுக்கு தாக்குதல் நடத்தப்படுகிறது. அந்த கப்பல்ல இருந்தவர்களில் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் பிரகாரம், ஏற்கனவே நம்ம சொல்லும் போது 30 பேர் இன்ஜர்ட் ஆகியிருக்கிறாங்க, பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கராப்பிட்டிய ஹாஸ்பிட்டல்ல அவர்கள் சிகிச்சைக்காக, அதிசீவிர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை சொல்லியிருந்தோம். ஆனால் பிந்தி கிடைத்த செய்திகள் அதற்கு நேர் மாற்றமானதாக கிடைத்திருக்கிறது. என்னன்னு சொன்னா, அந்த கப்பலில் கிட்டத்தட்ட 80 ஜனாசாக்கள் அல்லது 86 ஜனாசாக்கள் இருக்கிறது. ஏன்னா சப்மரீன்ல இருந்து ஒரு பாரிய அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அதற்குள் இருந்தவர்களில் 80 அல்லது 86 ஈரானுடைய ராணுவத்தை சேர்ந்த சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் அதிலே பாதிக்கப்பட்டவர்கள், படுகாயமடைந்தவர்கள் 30 பேர் இருக்கிறார்கள். அந்த 30 பேரும் தற்போது கராப்பிட்டிய மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். காலியில ராணுவத்தின் பாதுகாப்பின் கீழே கராப்பிட்டிய மருத்துவமனையில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த தாக்குதலை பொறுத்தவரையில் இந்த தாக்குதலுக்காக அமெரிக்கா
இந்தியாவினுடைய போர்ட்டைத்தான், இந்தியாவினுடைய பகுதிகளைத்தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்தியாவினுடைய கடற்பரப்பிலே இருக்கக்கூடிய துறைமுகங்களை பயன்படுத்தி அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதாக அறிவித்தும் இருக்கிறது. ஆனால் இந்தியா அதனை மறுத்து அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. இந்தியாவினுடைய கடற்பயிற்சிக்கு தான் போறாங்க. போய் ரிட்டர்ன் போகிற வழியில தான் இலங்கையினுடைய சர்வதேச கடற்பரப்பில் வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்படுகிறது. இந்த தாக்குதல் நடத்தணுமாக இருந்தால் இந்தியாவோட அனுமதி இல்லாமல் இந்த இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் யாரும் தாக்குதல் நடத்த முடியாது. அப்படி என்றால் இந்தியாவினுடைய துறைமுகங்கள் இதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்தியாவோட பேசிக்கிட்டு தான் இவங்க பண்ணியிருக்கிறாங்கிறது ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் இந்தியா அதை மறுத்திருக்கிறது. நாங்க எங்க அனுமதியை கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா பொறுத்தவரை நமக்கு தெரியும், டொனால்ட் ட்ரம்ப் தெளிவா சொன்னார், இந்தியா பாகிஸ்தான் வாரையே நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னாரு. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இது வரைக்கும் இல்ல அதுக்கெல்லாம் நாங்க நிறுத்தல அப்படின்னு இருக்கிறாரு. பாகிஸ்தான் பிரதமர் தெளிவா சொல்லிட்டாரு, ஆமா அவர் சொல்லித்தான் நாங்க நிறுத்தினோம். இந்த அடிப்படையில அமெரிக்கா சொன்னா எதையும் கேட்கக்கூடிய ஒரு ரெஜிமெண்டாக இந்தியாவினுடைய அரசு இருக்கிற போது இந்திய அரசினுடைய அனுமதி இல்லாமல் இந்த தாக்குதல்கள் நடந்திருக்க முடியாது. குறிப்பாக அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலாளரின் முன்னாள் ஆலோசகரான டக்ளஸ் மெக்ரிரேகர் என்கிறவர் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புல அவருடைய இன்டர்வியூ இன்றைக்கு ஒன் அமெரிக்கா நியூஸ் நெட்வொர்க்ல வெளியாகி இருக்கிறது. இதைத்தான் அல் ஜசீராவும் மேற்கோள் காட்டி இருக்கிறாங்க. இந்த நியூஸ்ல அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, மோதலுக்கு மத்தியில் அமெரிக்க கடற்படை கப்பல்கள் இந்தியாவினுடைய துறைமுகங்களையும் பயன்படுத்துகிறது என்கிற தகவலை சொல்லியிருக்கிறார். எனவே இந்தியாவினுடைய துறைமுகத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்தியாவுடைய அனுமதியோடு அவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் இந்த தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. இந்தியா தெரியாது என்று சொல்வது பச்சை போய். அண்மையில இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி இஸ்ரேலுக்கு போய் வந்த கதைகள் நமக்கு தெரியும், செய்திகள் எல்லாம் தெரியும். இஸ்ரேலோட ஒப்பந்தங்கள் போட்டதெல்லாம் நமக்கு தெரியும். அதற்கு முன்பதாக ஈரான்ல ஒரு பெரிய போர்ட் அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த போர்ட்டை கூட ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் பட்ஜெட்ல காசு ஒதுக்கினவங்க இந்த பட்ஜெட்ல காசும் கூட ஒதுக்கல. இப்படியான சூழல்களுக்கு மத்தியில தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. எனவே ஈரானுடைய ராணுவ கப்பல் மீதான தாக்குதல் இந்தியாவுக்கு தெரியாமல் நடக்கவில்லை. இந்தியாவும் இணைந்து இதிலே சூழ்ச்சி செய்திருக்கிறது என்கிற செய்திகளை நம்ம புரிந்து கொள்ள முடியும். இப்படியான ஒரு சூழல்ல தான் இலங்கையினுடைய ராணுவம் மனிதாபிமான ரீதியாக உடனடியாக அவர்களை காப்பாற்றி தற்போது மீதி இருக்கக்கூடிய 30 சகோதரர்கள் ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் இப்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அதிசீவிர சிகிச்சை பிரிவிலே சிகிச்சை பெற்று வருகிறார்கள். கிட்டத்தட்ட 80 அல்லது 86 ஜனாசாக்கள் இருக்கக்கூடிய நிலையில சில சகோதரர் இந்த ஜனாசாக்கள் எங்கு அடக்கப்படும், அவங்க இலங்கையில் அடக்குவாங்களா அல்லது ஈரானுக்கு கொண்டு போயிருவாங்களா என்றெல்லாம் தொலைபேசி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். முதலாவது விஷயம் என்னன்னா, ஒரு நாடு என்ன பண்ணுவாங்கன்னா அவர்களுடைய ஜனாசாக்களை எங்க நாட்டுக்கு அனுப்பிடுங்க என்று சொன்னா அங்கதான் அனுப்புவாங்க. இல்ல முறைப்படி இங்க அடக்குங்க சொல்லிட்டாங்கன்னா இங்க அடக்கிடுவாங்க. பிரிட்டிஷ் காலத்துல இருந்து நம்ம சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி எல்லாம் இந்த மாதிரி ராணுவத்தை சேர்ந்தவர்கள் இலங்கையில மரணிக்கிற போது இலங்கையிலே அடக்கம் செய்யப்பட்ட வரலாறுகள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஈரான் சொல்லுமாக இருந்தால் அவர்கள் முறைப்படி இலங்கையில் அடக்கம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இல்ல அவங்களை எங்களுக்கு தாங்க என்று சொன்னா கொடுக்கிற வரைக்கும் அவங்களை இங்க ஃப்ரீஸ் பண்ணி வைக்க வேண்டி வரும். அவருடைய பாடியை ஜனாசாவை ஃப்ரீஸ் பண்ணி வைக்க வேண்டி வரும். அதுக்குரிய ஏற்பாடுகளை இலங்கை அரசு மேற்கொள்ளும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா சர்வதேச ஒப்பந்த பிரகாரம் ஈரானோடு இருக்கக்கூடிய நல்லுறவு பிரகாரம் அந்த வேலைகளை அவர்கள் செய்வார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. அது தொடர்பான செய்திகள் வரும்போது உங்களோடு அதையும் பகிர்ந்து கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதே நேரம் 2 ஏவுகணைகளால் தாக்கப்பட்ட சரக்கு கப்பலில் இருந்து 24 பேரை மீட்டிருக்கிறோம் என்கிற ஒரு செய்தியை இன்றைக்கு ஓமான் சொல்லி இருக்கிறது. ஓமானுடைய கடற்பரப்புன்னு சொன்னா ஹொர்முஸ் பகுதிகளில் இன்றைக்கும் ஒரு கப்பலை ஈரானுடைய IRGC தாக்குதல் நடத்தி அளித்திருக்கிறது. அந்த கப்பலில் இருந்த 24 பேர் மீட்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகள் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் நல்ல முறையில் இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எனவே ஈரான் தொடர்ந்து அவர்களுடைய தாக்குதலை உச்சமாக நடத்தி கொண்டிருக்கிறார். அதே நேரம் துபாயில இருந்து மேற்கே 20 கடல் மைல் தொலைவில், அதாவது UAE அதுவும் ஹொர்முஸினுடைய அந்த மூலையில சிக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாடு. அதுல இருந்து 20 கடல் மைல் தொலைவில் இன்னும் ஒரு கப்பலும் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. அந்த கப்பல்லையும் கடுமையான தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கிறது. அதுல இருக்கக்கூடியவர்கள் மீட்கப்படுகிறார்கள் என்று யூகேனுடைய பிரித்தானியாவுடைய கடல் பாதுகாப்பு அமைப்பு இன்றைக்கு செய்தி வெளியிட்டிருக்கக்கூடியதையும் அல் ஜசீரா தொட்டு காட்டியிருக்கிறார். அதே நேரம் ஏவுகணை ஏவப்படுகிறது என்கிற எச்சரிக்கையை ஜெருசலம்ல இன்றைக்கு பல தடவைகள் இஸ்ரேல் அறிவித்துக் கொண்டே இருந்தது. அதையும் மீறி அவர்களுடைய அயன் டோம், தேடு, ஏரோ சிஸ்டம் எல்லாத்தையும் மீறி இன்றைக்கு ஜெருசலம்ல
பாரிய குண்டுவெடிப்பு சத்தங்கள் கேட்கிற அளவுக்கு ஈரானுடைய ஏவுகணைகள் பதம் பார்த்திருக்கிறது ஜெருசலத்தை என்கிற செய்திகள். சுத்தி ஒரு நாளும் இடைவெளி விடாம அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க எல்லா பகுதிகள் மேலையும்ங்கிறது தெரியுது. அதனாலதான் அவங்களோட கை ஓங்கிக்கிட்டே இருக்குது. ஈரான் இந்தா முடிச்சிருவோம் முழுக்க வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கிறது மிக தெளிவாக தெரிகிறது. அதே நேரம் இஸ்ஃபஹான் பகுதிகளில் இருந்த ஈரானுடைய அணு நிலையம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த தாக்குதல் அமெரிக்கா நடத்திய தாக்குதல். அந்த அணு நிலையத்தில் இருந்து கதிர்வீச்சு ஆபத்துகள் எதுவும் கண்டறியப்படவில்லை என்று சர்வதேச அணு தடுப்பு மையம் இன்றைக்கு செய்தி வெளியிட்டிருக்கிறது. கதிர் வெளியிலே கசிகிற எந்த விதமான ஒரு நிகழ்வும் இதுவரைக்கும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிற அதே நேரம் இஸ்ரேலுடைய ஹைஃபா கடற்படை தளத்தின் மீது பாரிய ட்ரோன்களுடைய தாக்குதல் ஒன்றை நடத்தி இருக்கிறது ஹெஸ்புல்லாக்கள். ட்ரோன்களுடைய படைப்பிரிவு ஒன்றை நாங்கள் தாக்குதலுக்கு அனுப்பியிருந்தோம். கடுமையான தாக்குதல்கள் ஹைஃபாவிலே நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து ஹிஸ்புல்லாக்களுக்கும் அதே போன்று இஸ்ரேலுக்கும் இடையிலான சண்டை உச்சம் தொட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இஸ்ரேலுடைய பல நிலைகளையும் இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் இன்றைக்கும் ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி இருக்கிறார்கள். பிற்பகல் 2 மணி அளவில் இந்த தாக்குதல்கள் ஹைஃபா போர்ட் இலக்கு வைத்து நடத்தப்பட்டிருக்கிறது, வெற்றிகரமாக நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு இஸ்ரேல் ஈரானுடைய லெபனான்ல இருக்கக்கூடிய தூதுவராலயம் எம்பசி இருக்குதா இல்லையா, அதுல இருக்கக்கூடிய எல்லாருமே வெளியேறுங்க, 24 hours உங்களுக்கு டைம், நாங்கள் லெபனான்ல இருக்கக்கூடிய ஈரானுடைய தூதுவராலயத்துக்கு அட்டாக் பண்ண போறோம் என்று சொல்லி இருந்தார்கள். அதற்கு பதில் அளித்திருக்கிறது ஈரான். அந்த பதில் மிக காட்டமாகவும் கடுமையாகவும் இருக்கு. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டா, லெபனான்ல இருக்கக்கூடிய ஈரானுடைய தூதரகம் தாக்கப்பட்டால் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய எல்லா தூதரகங்களையும் தாக்குவோம் என்கிற எச்சரிக்கையை இன்றைக்கு விடுத்திருக்கிறார்கள். ஈரானுடைய ஆயுதப்படைகளுடைய செய்தி தொடர்பாளராக செயல்படக்கூடிய அப்போல் பால்ஸ் ஷகார்கி இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல தான் தொலைக்காட்சியில் நேரடியாக பேசுகிற போது பிரஸ் டிவியில் பேசும்போது சொல்றாரு, எங்களுடைய எந்த நாட்டில் எந்த எம்பசிகள் அட்டாக் பண்ணப்பட்டாலும் இஸ்ரேலுடைய எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய எம்பசிகள் மேல நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்பதை திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார். அதே நேரம் இன்றைக்கு துருக்கியில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய பேஸ் மேலையும் ஈரான் தாக்குதல்களை நடத்தியிருக்கு. துருக்கி கடுமையாக கண்டித்திருக்கிறது. அதை நாங்கள் தடுத்து விட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நேட்டோ படைகளும் சேர்ந்து அதை தடுத்திருக்கிறார்கள். ஆனாலும் துருக்கி ஈரானுடைய ரொம்ப நெருங்கிய நண்பன் தான். ஆனால் துருக்கியில் இருக்கக்கூடிய ராணுவ தளம் என்பது அமெரிக்காவுடைய பேஸுங்கிறதுனால அமெரிக்காவுடைய பேஸை நோக்கி துருக்கியிலும் தாக்குதலை நடத்தி இருக்கிறது ஈரான் என்கிற செய்திகளுக்கு மத்தியில தான் இன்றைக்கு இஸ்ரேலுடைய கிரியாத் ஷமோனா மேலையும் ஹிஸ்புல்லாக்கள் படுபயங்கரமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார். அதே நேரம் கியாம் என்கிற பகுதிகள் மேலே இஸ்ரேலிய ராணுவத்தோடு நேரடி மோதலில் ஈடுபட்டிருக்கிறது ஹிஸ்புல்லாக்களுடைய ரதுவான் படைப்பிரிவு நேரடியான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். கியாம் பகுதிகளை நோக்கி முன்னேற முயற்சித்த இஸ்ரேலிய படைகள் லெபனானுக்குள்ள நுழைய ஆரம்பிச்சு முன்னேற முயற்சிக்கும் போதே அவர்களை தடுத்து நிறுத்தும் விதமாக அவர்களோடு நேரடி தாக்குதல்கள் நடத்தி கிட்டத்தட்ட 13க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை கொன்று குவித்திருக்கிறது லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களுடைய உச்சகமான படைப்பிரிவாக இருக்கக்கூடிய ரதுவான் படைப்பிரிவு. எனவே ரதுவான் படைப்பிரிவு நேரடியாக களத்திற்கு வந்திருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்முடைய சேனல்களோடு. இஸ்ரேலுக்கும் ஈரான் அமெரிக்காவுக்கும் இடையிலான நடைபெறக்கூடிய இந்த சண்டையினுடைய செய்திகளை உடனுக்குடன் உங்களுக்கு தருகிற அதே நேரம் பாலஸ்தீனம் தொடர்பான செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிற அதே நேரம் இலங்கையில தற்போது சிகிச்சை பெற்று வரக்கூடிய இந்த ஈரானுடைய ராணுவத்தை சேர்ந்தவர்கள் அதே போன்று அவர்களுடைய மேலதிகமான அப்டேட்டுகளும் உங்களுக்கு வருகிற போது உடனுக்குடன் அதை பகிர்ந்து கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஈரான் மீதான ஆக்கிரமிப்பு யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும். ஈரானியர்களுடைய தற்காப்பு யுத்தம் என்பது நியாயமானது, நீதியானது என்கிற அடிப்படையில் மத்திய கிழக்கிலும் மொத்தமாக இந்த யுத்தங்கள் நிறுத்தப்பட்ட மத்திய கிழக்கும் அமைதி பெற வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு ஈரானுடைய தற்காப்பு யுத்தத்தில் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்ப வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. ஈரானுடைய இந்த முயற்சிகள் பாராட்டப்பட வேண்டிய முயற்சிகளாக இருக்கிற ஒரு நாட்டை ஆக்கிரமிக்கும் போது அந்த நாடு அதை எதிர்த்து நிற்கிறது என்றால் நிற்க வேண்டும், நின்றுதான் ஆக வேண்டும் என்பதுதான் இயற்கையாக யதார்த்தமாக ஒரு நாட்டினுடைய பண்பாடாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஈரான் சர்வதேச ரீதியில் கடைபிடித்து வருகிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது.